சிவாய நம சிவாயா. ரசமணிக்கு சாரணை கொடுக்கப்படும். இதில் ரசமணி இருக்குது. ரசமணிக்கு பாருங்கள், சாரணை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த மணியை செதுக்குறோம். இது மாதிரி பல முறை சாரணை ஏற்றினோம்னா தான் சித்தர்கள் முறையில் இந்த மணி சகல விஷயத்துக்கும் பயன்படும். மணி கட்டிட்டாக்க பெருசு இல்லை. இந்த மணிக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா பல சாரணைகளை ஏற்றணும். எப்படி சவுண்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இரும்பு குண்டு மாதிரி இருக்கணும் மணி. எப்படி சவுண்டு வருது? இந்த மாதிரி சவுண்டு வரணும். வெள்ளி போல் இருக்கும் மணி. இந்த மாதிரி மணியை கட்டி நிறைய சாரணை ஏற்றி நம்ம அணிஞ்சோம்னா தான் மணி சகல விஷயங்களும் வேலை செய்யும். ரசமணி கட்டுறது பெருசு இல்லை. இதுக்கு ஒவ்வொரு மூலிகையை எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்துகிறோமோ அந்தந்த மூலிகையை கொடுத்து சாரணை ஏற்றணும். அதுதான் மணி கணக்கில் நாலு கணக்கில் இந்த சாரணை போட்டால் தான் இந்த மணி இந்த மாதிரி உங்களுக்கு கல் மாதிரி நல்லா மெட்டல் மாதிரி கட்டணும். மணி கட்டினா தான் மணி சாரணை வாங்கும். இல்லை அப்படின்னாக்கா, கட்டுப்படலை அப்படின்னாக்கா, அடுப்பில் போட்டவனே ரசம் தனியாக கலந்து வெண்ணெய் மாதிரி போயிடும், ஓடி போயிடும். நெருப்புக்கு நிற்காது, ஓடி போயிடும். கட்டுப்பட்டால் தான் அது வாங்கும் சாரணையை. அதுதான் மணியை முறையாக கட்டணும். பொறு மருந்து வச்சு முறையாக கட்டிட்டோம் அப்படின்னாக்கா மணி கட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம இதை முறையான மூலிகை சாறு எடுத்து சாரணை கொடுக்கணும். சிவாய நம சிவாய.